ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி பீஸா செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 250 ml தண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது 250 ml வாட்டர், வார்ம் வாட்டரை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். இங்கே எனக்கு ரூம் டெம்பரேச்சர் இல்லாததுனால, இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நான் வந்து அவன் லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அவன் லைட்டில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நுரையாக இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இனிமேல் நம்ம வந்து மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். நான் இப்போ சிக்கன் பீஸா செய்கிறதுக்கு சிக்கன் டிக்கா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி அதை வந்து க்ரில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் அது நம்மளோட விருப்பம் தான் மசாலாலாம். இப்போ பீஸாவுக்கு மாவு பிசைகிறதுக்கு 350 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கார்லிக் ஃப்ளேவர் இருந்தால் அந்த மாவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கார்லிக் சால்ட் வச்சுருந்தேன். நீங்கள் இதை இல்லைன்னா நீங்கள் உப்பே சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாகவும். இப்போது நம்ம வந்து புளிக்க வச்சுருக்கிற ஈஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோம். அந்த ஃபுல் தண்ணியோடே, இந்த தண்ணியிலே தான் நம்ம ஃபுல்லாக பிசைய போகிறோம். இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் பிசையும் போது ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். அதை பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப கொலன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட ரொம்ப மாவு எதுவும் சேர்த்துறாதீங்க, கட்டியாகணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மாவு நான் சேர்த்தேன். இதை வந்து நார்மலாக கொண்டு வரதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. 1.5 மணி நேரம் மூடி அப்படியே இருக்கட்டும். இப்போ பீஸா சாஸ் செய்கிறதுக்கு 3 தக்காளியை நான் வந்து இப்படி 2 வெட்டி அது கூட வந்து ஒரு 3 வத்தல் சேர்த்துருக்கேன். அதாவது வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வேக வைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி விட்டு வேக வைங்க. அந்த தண்ணியோடய நான் அப்படியே அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரத்தில் நம்மளோட மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து பப்ளியாக மேலே வரைக்கும் வந்து பொங்கி வந்துருந்துச்சு. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து சின்னதாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து ஓரளவுக்கு கட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு பாதி லெமன் அளவுக்கு நான் புளிகிறேன். ஏன்னா புளிப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கிறேன். இது கூட வந்து இட்டாலியன் சீசனிங் நான் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தனித்தனியாக ஆரிகானோ, பேசில் இதெல்லாம் தனியாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அது எல்லாம் சேர்ந்தது தான் இட்டாலியன் சீசனிங். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் காரம்தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா மாவை நல்லா வந்து கையாலே இப்படி பரப்பி விட்டுக்கலாம். இது வந்து நல்லாவே கையாலே பரப்பி விடுற மாதிரி வரும். இல்லைனா லைட்டாக வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி நம்ம சாஸ் உள்ளே போகிறதுக்காக இந்த மாதிரி ஓட்டையாக போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸை வந்து அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுட்டு இதில் இதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கடைசியாக நம்ம வந்து ஏற்கனவே டிக்கா பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சின்ன துண்டுகளாக மேலே வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு பன்னீர் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பன்னீரும் நான் சேர்த்துருக்கேன். அது மேலே நான் வந்து மொசரல்லா சீஸ் வச்சுருந்தேன். அதை வந்து சின்னதாக வெட்டி அதையும் மேலே ஃபுல்லாக வச்சுட்டேன். சீஸ் இன்னும் கூட நீங்கள் நிறையா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் சீஸு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவனை 350 ஃபாரன்ஹீட்டில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீஸா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.